என் இறைவன் யார் என்று சொல்வேன் கேளுங்கள். இறைவனை தேடும் இதயங்களே வாருங்கள். என் இறைவன் யார் என்று சொல்வேன் கேளுங்கள். பாடும் குயிலுக்கு பாட சொல்லி தந்தது யார்? ஆடும் மயிலுக்கு ஆட சொல்லி தந்தது யார்? பாடும் குயிலுக்கு பாட சொல்லி தந்தது யார்? ஆடும் மயிலுக்கு ஆட சொல்லி தந்தது யார்? அவரே என் இறைவன், அவத்தாள் நான் பணிவேன். அவத்தாள் நான் பணிந்தான் அகமே மகிழ்ந்திடுமே. இறைவனை தேடும் இதயங்களே வாருங்கள். என் இறைவன் யார் என்று சொல்வேன் கேளுங்கள். தந்தை மகன் தூயாவின் பேராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் மிகவும் பிரியமானவர்களையும் அன்பு குழந்தை இயேசுவின் பக்தர்களையும் ஆண்டவன் கொடுத்த நாளுக்காக நாங்கள் நன்றி கூறுவதோடு நாளிலே எங்களையும் எங்கள் குடும்பங்களையும் ஆண்டவன் பாதத்தில் வைத்து ஆண்டவன் எங்களை வழி நடத்த வேண்டும் என்று மன்றாடுவோமாக. எப்பொழுதும் கன்னியான பரிசுத்த மரியாயையும் வான்துத புனவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம்முடையவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நித்திய வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே இயேசுவே, காலம் தாழ்த்தாது விரைந்து வர உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உமது பரிவிரகத்தின் நம்பிக்கை கொள்வோர் உமது வருகையின் ஆறுதலால் தேற்றப்படுவார்களாக. தந்தையாய் இறைவனோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். ஆமீன். இறைவாக்கினர் மலாக்கி நூலிலிருந்து வாசகம். படகிலின் ஆண்டவர் கூறியது, இதோ நான் என் தூதனை அனுப்புகிறேன். அவர் எனக்கு முன் வழியை ஆயத்தம் செய்வார். அப்பொழுது நீங்கள் தேடுகின்ற தலைவர் திடீரென தம் கோயிலுக்கு வருவார். நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்க்கும் உடன்படிக்கையின் தூதர் இதோ வருகிறார் என்கிறார் படைகளின் ஆண்டவர். ஆனால் அவர் வரும் நாளை தாங்கக்கூடியவர் யார்? அவர் தோன்றும் போது நிற்க வல்லவர் யார்? அவர் புடமிடுகிறவரின் நெருப்பை போலும் சலவை தொழிலாளியின் சவக்காரத்தைப் போலும் இருப்பார். அவர் புடமிடுவதற் போலும் வெள்ளியை தூய்மைப்படுத்துவதற் போலும் அமர்ந்திருப்பர். லேவியின் புதல்வரை தூய்மையாக்கி பொன்வெளியைப் போல் அவர்களை புடமிடுவர். அவர்கள் ஆண்டவருக்கு ஏற்புடைய காணிக்கை கொண்டு வருவார்கள். அப்பொழுது பண்டைய காலத்தில் முன்னைய ஆண்டுகளில் இருந்தது போல் யூதாவின் காணிக்கையும் ஜெருசலேமின் காணிக்கையும் ஆண்டவருக்கு உகந்தனமாயிருக்கும். இதோ பெரியதும் அச்சத்தை தோற்றுவிப்பதுமான ஆண்டவரின் நாள் வருமுன் இறைவாக்கினர் எலியாவை நான் உங்களிடம் அனுப்புகிறேன். நான் வந்து உலகை சவித்து தண்டிக்காதபடி அவர் பெற்றோரின் உள்ளங்களை பிள்ளைகளிடத்திலும் பிள்ளைகளின் உள்ளங்களை பெற்றோரிடத்திலும் திருப்புமாறு செய்வார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு.
உங்கள் பலவியாக தலை நிமிர்ந்து நில்லுங்கள், உங்கள் மீட்பு நெருங்கி வருகிறது. தலை நிமிர்ந்து நில்லுங்கள், உங்கள் மீட்பு நெருங்கி வருகின்றது. தலை நிமிர்ந்து நில்லுங்கள், உங்கள் மீட்பு நெருங்கி வருகின்றது. ஆண்டவரே, உம் பாதையை நான் அறிய செய்தருளும், உம் வழிகளை எனக்கு கற்றித்தருளும். உமது உண்மை நெறியில் என்னை நடத்தி எனக்கு கற்பித்தருளும், ஏனெனில் நீரே என் மீட்பராம் கடவுள். தலை நிமிர்ந்து நில்லுங்கள், உங்கள் மீட்பு நெருங்கி வருகின்றது. ஆண்டவர் நல்லவர், நேர்மையுள்ளவர், ஆகையால் அவர் பாவிகளுக்கு நல்வழியை கற்பிக்கின்றார். எளியோரை நேரிய வழியில் அவர் நடத்துகிறார், எளியோருக்கு தமது வழியை கற்பிக்கின்றார். தலை நிமிர்ந்து நில்லுங்கள், உங்கள் மீட்பு நெருங்கி வருகின்றது. ஆண்டவரது உடன்படிக்கையும் ஒழுங்குமுறையும் கடைபிடிப்போருக்கு அவருடைய பாதைகள் எல்லாம் பேரன்பும் உண்மையும் உள்ளனாய் விளங்கும். ஆண்டவரின் அன்புறவு அவர்களுக்கு அஞ்சி நடப்போருக்கு உரித்தாகும். அவர் அவர்களுக்கு தமது உடன்படிக்கை வெளிப்படுத்துவார். தலை நிமிர்ந்து நில்லுங்கள், உங்கள் மீட்பு நெருங்கி வருகின்றது. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. மக்கள் அனைவருக்கும் அரசரே, திருச்சபையின் மூளைக்கல்லே, மண்ணிலிருந்து நீர் உருவாக்கிய மனிதனை மீட்க வாரும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 1, திருவசனங்கள் 57 தொடக்கம் 66 முடிய. எலிசபேத்துக்கு பேறுகாலம் நெருங்கியது. அவர் ஒரு மகனை பெற்றெடுத்தார். ஆண்டவர் அவருக்கு பெரிதும் இரக்கம் காட்டினார் என்பதை கேள்விப்பட்டு சுற்றி வாழ்ந்தோரும் உறவினரும் அவரோடு சேர்ந்து மகிழ்ந்தனர். 8ஆம் நாளில் அவர்கள் குழந்தைக்கு விருத்த சேதனம் செய்ய வந்தார்கள். சக்கரியா என்ற அதன் தந்தையின் பெயரையே அதற்கு சூட்ட இருந்தார்கள். ஆனால் அதன் தாய் அவர்களை பார்த்து, வேண்டாம், அதற்கு ஜோவான் என பெயரிட வேண்டும் என்றார். அவர்கள் அவரிடம், உறவினருள் இப்பெயர் கொண்டவர் எவரும் இல்லையே என்று சொல்லி, குழந்தைக்கு என்ன பெயரிடலாம், விருப்பம் என்ன என்று தந்தையை நோக்கி சைகை காட்டி கேட்டார்கள். அதற்கு அவர் எழுது பலகை ஒன்றை கேட்டு வாங்கி இக்குழந்தையின் பெயர் ஜோவான் என்று எழுதினார். எல்லாரும் வியப்படைந்தனர். அப்பொழுதே அவரது வாய் திறந்தது, நா கட்டவிழ்ந்தது. அவர் கடவுளை போற்றி புகழ்ந்தார். சுற்றி வாழ்ந்தோர் அனைவரும் இதை பற்றி கேள்விப்பட்டு அஞ்சினர். இச்செய்தி யூதேயா மலைநாடெங்கும் பரவியது. கேள்விப்பட்டவர்கள் யாவரும் இச்செய்தியை தங்கள் உள்ளங்களில் இருத்தி, இக்குழந்தை எப்படிப்பட்டதாக இருக்குமோ என்று சொல்லிக் கொண்டார்கள். ஏனெனில் அக்குழந்தை ஆண்டவருடைய கைவன்மையை பெற்றிருந்தது. வாழ்வதரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. இயேசுவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவருடைய வருகைக்காக அல்லது பொன்னாள் கிறிஸ்துமஸ் விழாவுக்காக நாங்கள் நம்மையே நாம் ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கின்றோம். வெளி ஆடம்பரங்களில் அல்ல, அதில் நாங்கள் அதிகமாக ஈடுபடாமல், அதுவும் எங்களுக்கு தேவை, ஆனால் அதிகம் அதிலே ஈடுபடாமல் ஆன்மீக ஆயத்தத்திலே நாங்கள் ஈடுபட வேண்டும் என்பதை நாங்கள் மறக்கக்கூடாது. அதாவது ஆன்மீகம் என்று சொன்னால் நாங்கள் எங்களுடைய உள்ளத்தை தயாரிக்க வேண்டும், ஆயத்தப்படுத்த வேண்டும் என்பாந்துள்ளேன். அதற்கு ஒரே ஒரு வழி இருக்கின்றது. எவ்வாறு என்றால், நம்முடைய
வாழ்க்கையில் நாங்கள் செய்த குற்றங்கள் குறைகள் குறைபாடுகளை குறிப்பாக இந்த வருஷத்திலே நாங்கள் செய்த குற்றங்கள் குறைபாடு எல்லாவற்றையும் பாவசங்கத்தின் மூலமாக எடுத்துரைத்து இரக்கத்தின் ஆண்டவருடைய மன்னிப்பை பெற்று நாங்கள் எம்மையே ஆயத்தப்படுத்த வேண்டும். இன்றைய நற்செய்தியின் மூலமாக ஆண்டவன் கொடுக்கின்ற செய்தி என்னவென்றால், சக்கரியாவும் எலிசபேத்தும் முதிர்ந்த வயதானவர்கள். ஆண்டவனுடைய வல்லமை அவர்களிலே வெளிப்பட்டது. ஆண்டவன் அவர்களுக்கு ஒரு குழந்தையை செல்வமாக கொடுக்கின்றார், குடையாக கொடுக்கின்றார். சக்கரியாசுக்கு வானதூர் தோன்றி அறிவித்த போது அவர் கொஞ்சம் சிறிது சந்தேகம் அடைந்தார். எனவே அவருடைய வாய் பேச்சற்றவராக அவர் இருந்தார். அவனுடைய கொடுத்த செய்தி நிறைவேறும் மட்டும் அவர் பேச்சற்றவராக இருந்தார். இன்றைய நற்செய்தியில் நாங்கள் பார்க்கின்றோம், குழந்தைக்கு பெயர் சூட்ட வருகின்றார்கள். அன்பார்ந்தவர்களே, பெயர் சூட்ட வருகின்ற போது ஒரு சிக்கல் ஏற்படுகின்றது. அந்த தாய் சொன்னால், எலிசபெத் சொல்கின்றால், இந்த குழந்தைக்கு அருளப்பர் என்று ஜோவான் என்னும் பெயரை கொடுக்க வேண்டும் என்று கூறிய போது அவருடைய இனத்தவர்கள் அப்படிப்பட்ட பேர் யாருக்குமே கிடையாது என்று கூறுகின்றார்கள். பின்பு அவருடைய தந்தையாகிய சக்கரியாவிடம் கேட்பதற்காக கேட்டார்கள். அவரும் ஒரு பலகையிலே அவருடைய பேர் ஜோவான் என்று எழுதி கொடுத்ததை நாங்கள் பார்க்கின்றோம். இந்த இடத்திலே தான் நாம் நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு பெரிய பாடத்தை ஆண்டவன் கற்பிக்கின்றார். எவ்வாறு என்றால், நம்முடைய குடும்பங்களிலே சில சிக்கல்கள் வருகின்ற போது, பிரச்சனைகள் வருகின்ற போது தாயும் தந்தையும் சேர்ந்து ஒரு முடிவுக்கு வர வேண்டும். எவ்வாறு எலிசபெத் அம்மாளும் சக்கரியாசும் அவர்களோடு தாங்கள் ஒன்றாக சேர்ந்து அவருடைய பேரை என்ன என்று கேட்டார்களோ, அதே போல எங்களுடைய வாழ்க்கையில் வருகின்ற பிரச்சனைகள் சிக்கல்களுக்கு நாங்கள் உண்மையாகவே அதற்கு மறுமொழி காண வேண்டுமாயின், அதற்கு ஏற்ற பதிலை காண வேண்டுமாயின் குடும்பத்திலே ஒற்றுமையாக இருக்க வேண்டும். முதலாவதாக கணவன் மனைவி மத்தியிலே ஒற்றுமையோடு வாழ்ந்தால்தான் நாங்கள் குடும்பங்களில் வருகின்ற துன்பங்கள் துயரங்கள் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டு வாழ்கின்ற போதுதான் நிச்சயமாகவே எங்களுடைய குடும்பம் சந்தோஷம் நிறைந்த குடும்பமாக மாறுமே ஒழிய, நாங்கள் எங்களுக்குள்ளே பிளவுபட்டால், எங்களுக்குள்ளே சிக்கல்கள் ஏற்பட்டால் நாங்கள் குடும்பத்திலே சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்க முடியாது என்ற செய்தியை ஆண்டவர் என்று நமக்கு கூறுகின்றார். இந்த சக்கரியா எலிசபெத்தின் வாழ்க்கையின் மூலமாக பல ஆண்டுகளாக, பல மாதங்களாக சக்கரியா தன்னுடைய பணியில் ஈடுபட்டு தான் விரும்பிய ஒரு காரியம், அதாவது குழந்தை கெடுக்க வேண்டும் என்று ஜெபித்து வந்தார். அந்த ஜெபத்தை ஆண்டவன் கடைசியாக கேட்டு ஒரு குழந்தை செல்வத்தை அவர்களை கொடுத்தார்கள். என்பார்களே, ஒரு 4-5 நாட்களுக்கு முதல் ஒரு தாய், ஒரு அம்மா பாவசிக்கத்திலும் செய்ய வந்தாள். அவர் கூறியது, ஃபாதர், நான் ஆண்டரை விட்டு வெகு தொலைவிலே சென்று விட்டேன், என்னால் அதை தாங்க முடியாமல் இருக்கின்றேன் என்று கூறினாள். காரணம் கேட்டபோது அவள் சொன்னாள், நான் ஒரு காரியத்துக்காக என்னுடைய வாழ்க்கையில் ஒரு காரியம் நிறைவேற வேண்டும் என்று மன்றாடினேன். மாதங்களாக வருஷங்களாக நான் மன்றாடினேன், கிடைக்கவில்லை. எனவே என்னுடைய உள்ளத்திலே ஒரு கஷ்டப்பட்டேன், மிகவும் கஷ்டப்பட்டு துன்பப்பட்டேன். ஒரு மனதிலே ஒரு போராட்டம். எவ்வாறான போராட்டம் என்றால், நான் இந்த ஆண்டுடன் கேட்டு களைத்து போய்விட்டேன், ஒன்றுமே கிடைக்கவில்லை என்று போராடி ஆண்டவரை விட்டுவிட்டு வேறு தெய்வங்களிடம், வேறு ஆலயத்திற்கு போய் அவள் மன்றாடினாள். அவளுடைய உறவுகளும் கூட சொன்னார்களாம், நீ இந்த ஆலயத்துக்கு போ, அந்த ஆலயத்துக்கு போ, இதை செய் அதை செய் என்று கூறிய போது அதை எல்லாத்தையும் நம்பி அந்த தாயானவள் போய் எல்லாவற்றையும் செய்துவிட்டு கடைசி முடியாது, ஒன்றுமே கிடைக்கவில்லை என்று நான் வந்துவிட்டேன் என்று கூறினாள்.
அவர் வந்து கூறிய ஒரு வார்த்தை அன்பாந்தொழி, ஃபாதர் சுவாமி, நான் என்னுடைய ஆண்டவரிடம் திரும்பி வந்து விட்டேன். எல்லா இடத்துலையும் போய் பார்த்தீங்க, ஒன்றுமே கிடைக்கவில்லை. ஆனால் நான் என்னுடைய ஆண்டவரிடம் திரும்பி வந்து விட்டேன் என்று சொல்லி அந்த தாய் அழுதாள். ஆம் அன்பாந்தொழி, அதே போல தான் சில சமயத்தில் எங்களுடைய வாழ்க்கையிலே ஏதாவது கிடைக்காவிட்டால், ஆண்டவரை பார்த்து நாங்கள் மன்றாடிய காரியங்கள் நமக்கு கிடைக்காவிட்டால் நாங்கள் மனத்தளர்ச்சி அடைகின்றோம், சோர்ந்து போகின்றோம், மனம் அடைந்து போகின்றோம். ஆனால் இந்த தாயுடைய வாழ்க்கையை நாங்கள் எங்களுக்கு ஒரு உதாரணமாக இருக்க வேண்டும். எவ்வளவு நாங்கள் சோர்ந்து போனாலும், நாங்கள் விடாப்பிடியாக இருக்க, நாங்கள் சென்றாலும் எங்களுக்கு எங்குமே கிடைக்காத காரியங்கள் எங்களால் ஆண்டவரால் மட்டுமே முடியும். ஏனென்றால் கபிரியேல் சம்மனசு மரியாளுக்கு சொன்ன வார்த்தையிலே கடவுளால் ஆகாது ஒன்றுமே இல்லை என்று கூறிய போது அந்த தாய் மரியாள் இதோ உம்முடைய அடிமை என்று தன்னையே அர்ப்பணித்தாள். அதே போல எங்களுடைய வாழ்க்கையிலும் நாங்கள் கேட்கின்ற காரியங்கள் ஆண்டவர் எங்களுக்கு தாமதமாக கொடுத்தாலும் நிச்சயமாகவே கொடுப்பார் என்ற நம்பிக்கை நமக்கு தேவை. அதைத்தான் இந்த புனித எலிசபெத் அம்மாளும் சக்கரியாவுடைய வாழ்க்கையிலே பார்க்கின்றோம். எவ்வளவோ வருடங்களுக்கு பிறகு அவருடைய முதிர்ந்த வயதிலே ஆண்டவருடைய வார்த்தையானது நிறைவேறியது. அவர்களுக்கு ஒரு மகனை, ஜுவான் என்ற மகனை அவர்களுக்கு கொடுத்து அவர்களை ஆசீர்வதித்தார். அவருடைய ஜெபத்திற்காக, தொடர்ந்து மன்றாடிய ஜெபத்திற்காக, விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு ஜெபித்ததுக்காக ஆண்டவர் கொடுத்த பரிசாக, கொடையாக அந்த குழந்தையை ஆண்டவர் கொடுக்கின்றார். ஆம் அன்பார்ந்தவர்களே, எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் சோர்ந்து மடிந்து போகக்கூடாது. எங்களுக்கு தேவையான அத்தனையும் ஆண்டவர் கொடுத்து கொண்டே வருகின்றார். சில சமயத்திலே சில காலங்கள் தாழ்த்தலாம். ஆண்டவர் காலங்கள் தாழ்த்தினாலும் எப்பயாவது ஒரு நாள் ஆண்டவர்களுக்கு கொடுப்பார் என்ற நம்பிக்கை, விசுவாசம் நமக்கும் இருக்க வேண்டும். அவ்வாறு இருந்தால்தான் நிச்சயமாகவே ஆண்டவர் நமக்கு கொடுப்பார். அதே போல நான் கூறிய இன்னொரு காரியம், முக்கியமான காரியம், குடும்பத்திலே சிக்கல்கள், பிரச்சனைகள் வருகின்ற போது நாம் சேர்ந்து, தாயும் தகப்பனும் அல்ல போனால் கணவனும் மனைவியும் சேர்ந்து கதைத்து அதற்கு ஒரு தீர்வை காண வேண்டுமே ஒழிய நாங்கள் பிரியக்கூடாது. எவ்வாறு இவர்கள் 2 பேரும், சக்கரியாவும் எலிசபெத்தும் சேர்ந்து ஒரு தீர்மானத்தை எடுத்தார்களோ அதே போல நாங்களும் எங்களுடைய வாழ்க்கையிலே சேர்ந்து ஒற்றுமையாக தீர்மானம் எடுத்தால்தான் எங்களுடைய வாழ்க்கைக்கு அர்த்தம் உண்டு, மகிழ்ச்சி உண்டு, சந்தோஷம் உண்டு. இந்த வரத்திற்காக ஆண்டவனை பார்த்து தொடர்ந்து திருப்பலியிலே மன்றாடுவோமாக. என்னை காணிக்கையாக தருகின்றேன் தெய்வமே, ஏற்றுக்கொள்ளுமே, ஏற்றுக்கொள்ளுமே. என் உயிரும் உடலும் உள்ளமும் சிந்தனையும் செயலும் என் உணர்வுகள் ஆண்டவர் தொலைவானில் வாழ்த்து பெறுவீராக. இலத்தின் மலை மனிதர்களை பாணி 41 கொடுக்கும் எங்களுக்கு வாழ்வழிக்கும் அப்பமாக மாறும். வாழ்த்து பெறுவாராக. சிந்தனையும் செயலும் ஆண்டவர் தொலைவானில் வாழ்த்து பெறுவீராக. ஏனென்றாலும் நாங்கள் அப்பத்தை ரசத்தை பெற்றுள்ளோம். சாட்சி கொடியினர்களை பானிக்கிறோம். இதங்களுக்கு ஆன்மீக பானமாக மாறும். கருணையின் கோடைகள் தந்தாயேற்றுக்கொள், யாவும் முந்தன் கருணையின் கோடைகள் தந்தாயேற்றுக்கொள், தந்தாயேற்றுக்கொள். அன்பார்ந்த சகோதரர்களே, என்னுடைய உங்களுடையமான பலி இல்லாமல் தந்தையாய் இறைவனுக்கு ஏற்றதாக்கும்படி மன்றாடுங்கள். ஆண்டவரே, உமக்கு அளிக்கப்பெற்ற இந்த காணிக்கைகளை கனிவோடு ஏற்றருளும். இவற்றை நாங்கள் பெற்றுக்கொள்வதால் பாவத்திலிருந்து தூய்மை பெற்று
உம்முடைய மகனுடைய வருகையின் மாட்சியை கண்டுகொள்வோமாக. எங்கள் ஆண்டவராய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தை என்று உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராய கிறிஸ்து வழியாக எந்நாளும் அவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உரைவாக்கினர்கள் அனைவரின் திருவுரைகள் கிறிஸ்துவை முன் அறிவித்தன. சுழற்கரிய அன்போடு கன்னித்தாய் அவரை தம் வயிற்றில் தாங்கினார். அவர் வருகின்றார் என ஜோவான் அறிவித்தார். அவர் வந்தபின் அவரை சுட்டி காட்டினார். நாங்கள் விழிப்போடு வேண்டுவதையும் அக்களிப்போடு புகழ் பாடுவதையும் நாம் காணும் பொருட்டு தமது பிறப்பின் மறைபொருளை முன்னரே மகிழ்வோடு எதிர்பார்க்க எமக்கு அருளினார். ஆகவே வானக தூதர் முதன்மை வானக தூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படலின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி ஒரே குரலாக சொல்வதாவது: தூயவர் தூயவர் ஆண்டவர் நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மையானதுக்கு மூற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்தை காணிக்கை தூய்மைப்படுத்த வேண்டும் என உம்மை தாழ்மையோடு மன்றாடுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கண்டு தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் சரீரம். அவ்வண்ணமே இருவிருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சிறருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருவுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பை நினைவு கூர்ந்து வாழுதரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு நாங்கள் ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமென்று ஊழியம் புரிய தகுந்துணங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்குளமங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையோடு மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் மத திரு அவையை நினைவு கூர்ந்தரலும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஜஸ்ட் ஞான பிரகாசம், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் மத திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தரலும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்தும் திருமுகாளியினுள்ளே ஏற்றரலும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித ஜோசப், புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் வாக்கு வந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று
திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் பரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். நாம் பிறகுற்றங்களை மன்னிக்கவும் நம் பாவங்களை இறைவன் மன்னிக்கவும் நமது விண்ட தந்தை நோக்கி உருக்கத்தோடு மன்றாடுவோம். மண்ணுலையிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல ஆண்டவரே, தீவனத்திலும் எங்களை விடுவித்தருளும். எங்களை வாழ்நாளில் அமைதியை கொடுப்பீராக. உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி எல்லமாயிருப்போமாக. நாங்கள் இது நோக்கியிருக்கும் திரும்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு தருகின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களையும் குற்றங்களையும் பாராமல் உம்முடைய மக்களாகிய எமது விசுவாசத்தை கண்ணோக்கி நமக்கு உண்மையான சமாதானத்தையும் குடும்பங்களிலே ஒற்றுமையும் தருவீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. கிறிஸ்துவின் சமாதானத்தை நாங்கள் பகிர்ந்து கொள்வோம். உங்களுக்கு சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இதோ இறைவனின் செம்மறித உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியும் விருந்து கலைக்க பெற்ற நாங்கள் அனைவரும் பெறு பெற்றோரு. ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியர்களும் எனது ஆன்மா நலமடையும். தெய்வ தரிசனம் தேடும் மனம் தினம் தேவன் வரவிலே ஜீவனுருகிடும். இதை பாடாத நாளில்லையே, இதை தேடாமல் வாழ்வில்லையே. இறைவா இறைவா என் இதயம் இணைவாய். இறைவா இறைவா என் இதயம் இணைவாய். தெய்வ தரிசனம் தேடும் மனம் தினம் தேவன் வரவிலே ஜீவனுருகிடும். வாழ்வு வழங்கும் வல்ல தேவன் வரவு என்னிலே. வசந்தம் என்றும் வசந்தம் எந்தன் வாழ்வு தன்னிலே. வானதேவன் வார்த்தை இங்கு வடிவமானதே. வானும் மண்ணும் அழிந்த பின்னும் வாழும் என்னிலே. ஒளியே ஒளியே உலகின் ஒளியே. உயிரே உயிரே உயிரின் உயிரே. உம்மை பாடாத நாளில்லையே.
தேடாமல் வாழ்வில்லையே. இறைவா இறைவா என் இதயம் இணைவாய், இறைவா இறைவா என் இதயம் இணைவாய். தெய்வ தரிசனம் தேடும் மனம் தினம், தேவன் வரவிலே ஜீவன் உருகிடும். அன்புக்காக எங்கும் எந்த ஆசை ஓய்ந்திடும், அளவில்லாத அன்பின் நேசம் அரவணைத்திடும். நினைவில் ஆடும் நிழல்கள் யாவும் நிஜங்களாகிடும், நீங்கிடாமல் இறைவன் நேசம் நீதவும் தொடர்ந்திடும். ஒளியே ஒளியே உலகின் ஒளியே, உயிரே உயிரே உயிரின் உயிரே, உமை பாடாத நாளில்லையே. உமை தேடாமல் வாழ்வில்லையே. இறைவா இறைவா என் இதயம் இணைவாய், இறைவா இறைவா என் இதயம் இணைவாய். தெய்வ தரிசனம் தேடும் மனம் தினம், தேவன் வரவிலே ஜீவன் உருகிடும். இதை பாடாத நாளில்லையே, இதை தேடாமல் வாழ்வில்லையே. இறைவா இறைவா என் இதயம் இணைவாய், இறைவா இறைவா என் இதயம் இணைவாய். தெய்வ தரிசனம் தேடும் மனம் தினம், தேவன் வரவிலே ஜீவன் உருகிடும். இஸ்ராயேலின் கடவுளாகிய ஆண்டவர் போற்று பெறுவாராக, ஏனெனில் அவர் தம் மக்களை தேடி வந்துள்ளார். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, இவன குடைகளால் நிறைவு பெற்ற எங்களுக்கு உமது அமைதியை கனிவாக அளித்தருளும். அதனால் பெருமகிழ்ச்சி தரும் திருமகன் வரும்போது எரியும் விளக்குகளோடு அவரை எதிர்கொள்ள செய்வோமாக. எங்கள் ஆண்டவராய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவி உங்களை நிறைவாக ஆசீர்வதித்து எப்போதும் பாதுகாப்பாராக. கிறிஸ்துவின் அன்பிலும் சமாதானத்திலும் நாங்கள் சென்று வாழ்வோம். அதிசயங்கள் செய்கின்றவர் நம் அருகில் இருக்கின்றார். அற்புதங்கள் செய்கின்றவர் என்றும் நமக்குள் வாழ்கின்றார். அதிசயங்கள் செய்கின்றவர் நம் அருகில் இருக்கின்றார். அற்புதங்கள் செய்கின்றவர் என்றும் நமக்குள் வாழ்கின்றார். பாவியான உன்னையும் உயர்த்தினார் அதிசயம். பாவியான உன்னையும் உயர்த்தினார் அதிசயம். இளையன் மீது நேசகரம் நீட்டினார் அதிசயம். இளையன் மீது நேசகரம் நீட்டினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கின்றவர் நம் அருகில் இருக்கின்றார். அற்புதங்கள்
செய்கின்றவர் என்றும் நமக்குள் வாழ்கின்றார். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். ஹோலி மேடையில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.